இந்த வீடியோவில் பீட்ஸ்க்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, த்ரெட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, பீட் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் இல்லை ஜர்தோசி ஒர்க் பண்ணுறீங்கனாலும் எப்பயுமே கீழே நம்ம பிடிச்சிருக்கிற த்ரெட்டை வந்து ரொம்பவே ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம கீழேருந்து மேலே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கீழே நீங்கள் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா த்ரெட் வந்து கட் ஆகிறதுக்கும் அண்ட் அதுலேருந்து பிசுறு வரதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சுகர் பீடை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அப்போ தான் வந்து நம்ம நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சுகர் பீடு வந்து 3 or 4 அந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா நடுவில் வச்சுருக்க பீட்ஸ் எல்லாமே வந்து அங்கே இங்கே மூவ் ஆகி ஒரு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்காது. இதுவே நீங்கள் 3mm 4mm பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பீடாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங்குமே உங்களுக்கு நீட்டாக வரும் அண்ட் பீட்ஸுமே வந்து விலகி போகாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.